அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங் நண்பர்களே. இது நமது ஸ்கூல் ஆஃப் கப்பிங் சேனல். நிரந்தரமான முதுகு வலியால் அவதிப்படுபவர்களுக்கும் அடிக்கடி வலி மாத்திரைகள் சாப்பிட்டும் குணமாகாத முதுகு வலிக்காரர்களுக்கும் பலவித சிகிச்சைகள் செய்துவிட்டேன், நிமிரக்கூட முடியவில்லை. அவர்கள் உடல் கனத்த உடலாக இருக்கும், சதைகள் திரண்டு இருக்கும், கடினமான சதை உடையவர்களாக இருப்பார்கள். வலி என்பது அவர்கள் திரும்பி கூட படுக்க முடியாது, உட்கார்ந்து விட்டால் எந்திரிக்க முடியாத முதுகு வலியின் காரணமாக. சாய்ந்து உட்கார்ந்தால் கூட வலி சமாதானமாகாது. இப்படி நிரந்தரமான முதுகு வலியால், இரத்தக்கட்டு முதுகு வலியால் பலவிதமான பிரச்சனைகளுடைய, அது கழுத்திலிருந்து கீழ் அடிமுதுகு வரை உள்ள வலியானாலும் சரி, எப்படி கப்பிங் மூலம் குணப்படுத்தலாம், அதுக்கு எந்த மாதிரி கப்பை உபயோகப்படுத்தலாம் என்பதை இன்னைக்கு பிராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போறோம். வாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான முதுகு வலி, அது தசைகளில் முதுகு வலி இருந்தால் தான். மசில்ஸ் பெயின் இருந்துச்சு, மசில்ஸில் பிடிப்பு இருந்துச்சு, அது எவ்வளோ மருந்து சாப்பிட்டு குணமாகலை, எந்த விதமான வைத்தியம் பண்ணியும் குணமாகலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஆயில் நமக்கு எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு லூப்ரிகண்ட் மூமெண்ட்டுக்காகத்தான். அதனால இந்த மாதிரியான ஆயில் தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லை. நம்ம இப்போ காயத்ரி மேனி தைலம் உபயோகப்படுத்தியிருக்கோம். இப்போ இது சிலிக்கான் கப்பு. சிலிக்கான் கப்பு ஈஸி ஆக்சஸ் இருக்கும். இப்படி பிடிச்சு விட்டுட்டு அப் டவுன் ஸ்லைடிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா போதும், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வலி இருக்காது. நான் அடிக்கடி சொல்கிறது, இப்படி வேறு இடத்துல நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோங்க, பேஷண்ட்டு சொல்லுவாங்க, வேறு இடத்துல நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம், அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க, எண்ணெய் தேய்க்கும் போதே அந்த வலி அதிகமாக இருக்குங்கம்பாங்க. அவங்க என்ன வலிக்காக வர்றாங்களோ அந்த வலியும் நம்ம மிருதுவான முறையில் குணப்படுத்தணும். முக்கியமான விஷயமே அதுதான். இப்போ இந்த சிலிக்கான் கப்பு ஒரு ஈஸி ஆக்சஸ் இருக்கும். இதில் எந்த விதமான பெயினும் தொந்தரவும் அவங்களுக்கு இருக்காது. அப்போ நமக்கு ஒரு ஈஸி ஆக்சஸ் இருக்கும், அவங்களுக்கு மிருதுவான முறையில் ஒரு சுகம் கிடைக்கும். இது எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா போதும். சரிங்களா? இப்போ இது ஒரு வகை. இப்போ இவங்களுக்கே நமக்கு இன்னொரு மெத்தடும் காட்டுறேன். நார்மலாக 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணால் போதும். கப்பை வச்சு பண்ணலாம். நம்மளுடைய இந்த பிளாஸ்டிக் கப்பை வச்சும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரியே செய்யலாம். இப்போ இதுக்கு நிறைய பேர் கொடுத்துக்குவாங்க. கப்பிங் பண்ணுறவங்களில் மூவிங் கப்பு, ஸ்லைடிங் கப்பு, ஆயில் கப்பு, இப்படிலாம் என்ன செய்வாங்க, பேர் கொடுத்துக்குவாங்க. பேர் முக்கியம் இல்லை. நார்மலாக இது மூவ் ஆகிறதுனால மூவிங் கப்பு அப்படின்னு கொடுப்பாங்க. நார்மலாக இது நம்ம கப்பை வச்சு பண்ணுறதுனால கப்பு ஆயில் மசாஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சரியானதாக இருக்கும். நம்ம பண்ணும்போது அவங்க எந்த விதமான வலியும் பெயினும் அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்க உடலுக்கு எந்த வேதனையும் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம செய்யவே அவங்களுக்கு நல்ல தூக்கம் கிடச்சிரும், நல்ல உறக்கம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யறதுல அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே செய்யக்கூடாது. நம்ம வீடியோவுக்காக இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். பேஷண்ட்டை மசாஜ் பண்ணும்போது எந்த விதமான பேச்சும் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். பண்ணி முடித்தோடனே ஒரு பெட்டர் ஃபீலிங் இருக்கும். அவங்களுக்கு அந்த வலி எங்கே இருந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு குணமாயிடும். இப்படி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு 10 நிமிஷம்
சிங்கிள் பார்ட் மசாஜ் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம், இல்லை ஒரு 15 நிமிஷம் பண்ணலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று சிலிக்கான் கப்பு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் கப்பு வச்சு பிஸ்டல் வச்சுட்டு மூவ் பண்ணலாம். அப் டவுன் ஸ்லைடிங் பண்ணலாம். அப்போ கிராஸ்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ எந்த பக்கம் இருந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு உடலை பொறுத்து இருக்குது. பாடியில் முக்கியமாக ட்ரைனேஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ கப்பை கலட்டும் போது அது சிலிக்கான் பண்ணாலும் சரி, பிளாஸ்டிக் கப் பண்ணாலும் சரி, எந்த இடத்துல கலட்டுறோம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மனசில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிருதுவான குணம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்படியாக நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் புது புது விஷயங்கள், கப்பு எவ்வளோ போட்டால் போதும், என்ன மாதிரியான விஷயத்துக்கு எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவில் வரணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். பாய்.